Hey all, welcome back to my channel. This is Akshara. First of all, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். சர்ப்ரைசிங்லி காலையில் ஸ்ரீஷா பாப்பா நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சா. அவள் எந்திரிச்சிருந்தானா என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுடுவேன். காலையில் எந்திரிச்சமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வேலை அவளோட வண்டியில் நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருப்பா. மேடம்க்கு அது ரொம்பவே பிடிக்கும். நான் ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன். அந்த புக் என்ன நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. அந்த புக்கோட நேம் ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஆத்தர் நிக் ட்ரெண்டான். அதில் இருந்து சில ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் உங்களுக்காக. ஓவர் திங்கிங் இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்க ஒரு பிரச்சனை. நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் பிரச்சனை. இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான டெக்னிக்ஸை வந்துட்டு இந்த புக் சொல்லிக் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் கேர் இருந்தாலே ஒருத்தர் ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் கேர். இந்த செல்ஃப் கேரில் நம்ம ஹெல்த்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்க முடியும். என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்றோம், எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெல் க்ரூம்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு மெயினான ஒரு விஷயம். செல்ஃப் கேர் இருந்தால் மைண்ட்ஃபுல்னஸ் வரும். மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தாலே ஓவர் திங்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நம்மக்கிட்ட நம்மளே பாசிட்டிவான விஷயங்களை வந்து பேசணும். என்னால் முடியும், நான் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்டே நம்மளே பேசும்போது பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். ஏதாவது முடியாதுன்னு சொல்கிற விஷயங்கள் கூட முடிச்சு காட்டுவோம். ஐ ஆம் கேப்பபிள், ஐ கேன் கண்ட்ரோல் மை ஓன் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இந்த மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸ் நம்மளே சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ எப்பயுமே நம்ம மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங் நம்ம பண்ணவே போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ். இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்போ வந்து ஃபர்கிவ்னஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமே அப்போலேருந்தே நம்ம மைண்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆகும். ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் எப்பயுமே எடுக்க முடியும். ஸோ ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம வெளியில் சீக்கிரமாகவே போயிடலாம். நெக்ஸ்ட், ஐ கேனாட் கண்ட்ரோல் த பாஸ்ட் பட் ஐ கேன் கண்ட்ரோல் த ப்ரெசன்ட் மூமெண்ட். என்னால் கடந்த காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளே பேசும்போது ஒரு தெளிவும் ஒரு தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவே நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதுல நிச்சயமான ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணவும் கற்றுக்கணும். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டடாக கேட்போம். பட் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். சொல்லப்போனால் நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். இதெல்லாம் பார்க்குறனோ, படிக்கிறனோ, கேட்குறனோ, பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் நீங்களும் வந்துட்டு எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதெல்லாமே நீங்களும் உங்கள் எவ்ரிடே லைஃப்பில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சேஞ்சஸ் தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் இருக்குனாலே மனசு தூக்கத்தை கேட்கும். பட் ஆனால் தேவையில்லாத ஓவர் திங்கிங்னால் அந்த தூக்கமும் வராது. சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங்னால் நம்ம தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே ஹெல்த் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ரெஸிங் கிராட்டிடியூட். இங்கே நிறைய பேர் நம்மளுக்குள்ளே இல்லாத விஷயத்தை பற்றி யோசித்து அச்சோ நம்மக்கிட்ட இது இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு நெகட்டிவிட்டியான ஒரு யோசனையை தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அது ரொம்பவே தப்பான விஷயம். இந்த ஆத்தர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்குள்ளே இருக்க நல்ல விஷயங்களை வந்துட்டு நம்மளே கிராட்டிடியூட் பண்ணணும், அதாவது அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ண நம்மளுக்குள்ளே இருக்க
பாசிட்டிவிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். எப்போல்லாம் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர பாருங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்டிங்னா ரொம்ப பிடிக்கும், கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி நீங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம சீக்கிரமாகவே வெளியில் வந்துடலாம். ஸ்டாப் ஓவர் திங்கிங் புக்கில் இருந்த ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கேட்குறது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் புக் ரிவ்யூன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண ஸ்டாப் ஓவர் திங்கிங் புக் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். Until it's bye from Akshara. Tata, bye bye.